கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சில இண்டெக்ஸையும் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு 4 ஸ்டாக்ஸை வந்து அனாலிசிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு நம்ம பார்த்துலாம். அதெல்லாம் எந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். நிஃப்டி வந்து உங்களுக்கு ஃப்ரைடே ஒரு 117 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இன்னும் ஒரு முடிவுக்கு வரலை நிஃப்டி. ஓகே, இப்போ ஃப்ரைடே வந்து பார்க்கும்போது 117 புள்ளிகள் கீழே விழுந்ததுனாலையும் ஸோ நம்ம இந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்க பலவீனமாகிக்கிட்டே இருக்குது. ஓகே, இதிலிருந்து அப் ட்ரெண்டுக்கும் போகலாம், டவுன் ட்ரெண்டுக்கும் வரலாம். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு அதாவது நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா டவுன் சைடு போகிறதுக்கான வாய்ப்பே நிறையா இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்குது. ஸோ நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை வேல்யூவேஷனில் இருக்குது ஒன்று. ஸோ ரெண்டாவது நாஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா இது அதாவது ஹை வேல்யூவேஷனில் இருக்கிறதுனால எஃப்ஐஏலாம் நிறையா உங்களுக்கு செல் பண்ணிவிட்டு 1 லட்சம் கோடி சம்திங் செல் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாஸ்டாக் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து ஒரு 1.9% வந்து உங்களுக்கு டவ் ஜோனாக இருக்கட்டும், இல்லை S&P 500 இருக்கட்டும், ஸோ எல்லாமே உங்களுக்கு கீழே விழுந்திருக்கு. ஸோ குளோபல் வைஸாகவும் பார்க்கும்போதும் உங்களுக்கு ஒரு கேப் டவுன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மண்டே இருக்குது. கேப் டவுன் ஒருவேளை ஓப்பன் ஆணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக டவுன் சைடு போகிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் வெரி ஹை. அப்படி போணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு மைனர் ட்ரெண்டுக்கு உங்களுக்கு இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதையும் உடைச்சா மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஃபாலை நம்மளால் பார்க்க முடியும். வெறித்தனமாக விழுகும். ஓகே, அது அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீக்லியில் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? ஒன்ஸ் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திருப்தியாகவும் இருக்கும். ஓகே, வீக்லியில் இந்த வீக் வந்து உங்களுக்கு எப்படி முடிஞ்சிருக்கு, உங்களுக்கு எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பின்பார் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அப்சைடில் போயிட்டு அகைன் மறுபடியும் கீழேயே வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதனால் இது வந்து எப்படி சொல்கிறது, கீழே வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ பையர்ஸ் வந்து உங்களுக்கு அப்சைடில் புஷ் பண்ணி கொண்டு போனாங்க. ஸோ போன வீக் ஃபுல்லாக, பட் கடைசி வரைக்கும் முடியலை. ஸோ அந்த கேண்டிலை பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே கொண்டு வந்து வச்சுருக்காங்க உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் இல்லை வியூவர்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் வந்து அனாலிசிஸ் பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை பண்ணினீங்கன்னா நமக்கு கொஞ்சம் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். பேங்க் நிஃப்டி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்த மாதிரியே ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து பிரிண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஒரு 3-4 டேஸ் முன்னாடியே நம்ம வந்து உங்களுக்கு இதை வந்து ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லிக்கிட்டே வந்தோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே அதாவது ஹெட் அண்ட் ஷோல்டர் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. பட் நெக்லைன் இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ நெக்லைன் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஒருவேளை நெக்லைன் பிரேக் ஆணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சப்போர்ட் வந்து 47,880. ஸோ இன்னும் ஒரு 850-900 பாயிண்ட்ஸ் வந்து கீழே விழுகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு ஃப்ரைடே வந்து ஒரு 353 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் டவுன் சைடில் தான் விழுந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போதும் கூட நிஃப்டி வந்து நியர்பை சப்போர்ட்டில் இருக்குது.
ஸோ இந்த சப்போர்ட் உடைக்கல. பட் அது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னு சொல்ல முடியாது. ஒரு மைனர் ட்ரெண்டில் இருக்கிற ஒரு சப்போர்ட் தான். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மைனர் ட்ரெண்டோட சப்போர்ட்டு தான் இந்த 47,880. இந்த சப்போர்ட் வரைக்கும், அதாவது இந்த நெக்லைன் பிரேக் ஆனிச்சுன்னா இந்த 47,880 வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் வெரி ஹை. ஸோ இங்கே கண்டிப்பாக இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. கண்டிப்பாக வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக வரும். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம சில இண்டெக்ஸை பார்த்துருவோம். ஸோ இந்த இண்டெக்ஸை நம்ம பார்க்குறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈக்விட்டியில் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று. இன்னொன்று, நம்ம ஏதாவது ஸ்டாக்ஸ் ஷார்ட் டேர்முக்காக இருக்கட்டும் இல்லை லாங் டேர்முக்காக இருக்கட்டும், நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா அதை மறுபடியும் அக்கமுலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நியூ பையிங்க்கு ஒரு லாங் டேர்முக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் இந்த இண்டெக்ஸ் அனாலிசிஸை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இண்டெக்ஸை நம்ம ஏன் அனாலிசிஸ் பண்ணுறோம், அது எதுக்காக அப்படின்றத பிகினர் நீங்கள் கவனிக்கலாம். இப்படி இண்டெக்ஸை அனாலிசிஸ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம், இப்போது இந்த டைம்லையே நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் ஸ்விங் ட்ரேடிங்க்கு போடுறாங்க. ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம ஏன் நம்ம சேனலில் அதை ஏன் நான் போடுறது, அதாவது பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் கொடுக்கறது இல்லை அப்படின்னா, நான் இந்த டைமில் ஸ்விங் ட்ரேடிங்க்கு எந்த ஸ்டாக்கும் எடுக்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு டவுன் சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறைய இருக்கிறதுனால இந்த டைமில் நம்ம எடுத்தோம்னா லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பே நிறைய இருக்குது. அப்படின்றப்ப நான் உங்களுக்கும் கொடுக்கக்கூடாது இல்லையா? நான் ட்ரேட் பண்ணனா நான் உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ நான் ட்ரேட் பண்ணாதப்போ நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா அது ஹானஸ்ட்டாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்டாக்கு இன்னும் கொடுக்காமல் இருக்கேன். ஓகே, நம்ம இப்போ அந்த இண்டெக்ஸை என்னென்னு பார்த்துடலாம். நம்ம பார்க்க போகிற இண்டெக்ஸ் நிஃப்டி மெட்டல். ஸோ நிஃப்டி மெட்டல் உங்களுக்கு ஒரு லாஸ்ட் ஒரு 4 or 5 டேஸாக அப்சைடில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு லாஸ்ட் 5 டேஸ் பார்த்திங்கன்னா அப்சைடில் போயிருக்கு. நெக்ஸ்ட்டு இது என்ன ஆகும்? சில பேர் அதை இதை பிரேக் அவுட்னு நினச்சி அகைன் மறுபடியும் இப்போ மண்டே யாரும் பை பண்ண வேண்டாம். ஏன்னா அதோட ஆல் டைம் ஹைலேருந்து நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு நாளைக்கே கூட, அதாவது மண்டே ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ஹெவி ஃபால் வரலாம். ஸோ இல்லை அப்படின்னா டியூஸ்டே ஒரு ஃபால் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் நிஃப்டி மெட்டலில் நீங்கள் ஸ்டாக் ஏதாவது ஸ்விங் ட்ரேடிங்க்கு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் கட் பண்ணுறது ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதை கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு மெட்டலில் ஃபால் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை இன்ட்ராடேக்கு இதில் இருக்க ஸ்டாக்ஸுகளை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் இப்போது நம்ம பார்க்க போகிற இண்டெக்ஸ் நிஃப்டி எஃப்எம்சிஜி. இந்த எஃப்எம்சிஜி நம்ம போன வீக்கு நம்ம மண்டே வீடியோவில் சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் ஃபால் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் நம்மளோட அனாலிசிஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஸோ இதுக்கு முந்தின வீக் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நெக்ஸ்ட்டும் எஃப்எம்சிஜி செக்டரில் இண்டெக்ஸ் கீழே, அதாவது அதோட ஸ்டாக்ஸுகள் இண்டெக்ஸ் கீழே போகுதுன்னா அதோட ஸ்டாக்குகளும் கீழே போகும் அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது அந்த ஸ்டாக்கு எல்லாமே கீழே விழுகிறதுனால தான் இந்த இண்டெக்ஸ் கீழே விழுகுது. ஓகே, இந்த வீக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ எஃப்எம்சிஜி பங்குகள் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பே நிறையவே இருக்குது. கீழே கண்டிப்பாக விழும். ஸோ சரி, இப்படி விழுகிறது எங்கே சப்போர்ட் எடுத்து அகைன் மறுபடியும் புல்பேக் ஆகும், அதுக்கான வாய்ப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ எஃப்எம்சிஜி எப்பயுமே ஒரு டிஃபென்ஸ் செக்டார்னு சொல்லுவாங்க. ரொம்பவே எப்படி சொல்கிறது, ரொம்ப விழுகாது. இருக்கிற ஓவரால் செக்டார்லேயே இண்டெக்ஸ்லேயே ரொம்பவே டிஃபென்சிவாக உங்களுக்கு மூவ் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி தான் இருக்கும். ஏன்னா இது எந்த சூழ்நிலையிலையும் இந்த செக்டாரில் இருக்க கம்பெனிகள் பர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா அன்றாட நமக்கு தேவை இல்லையா? அப்படின்றதுனால இதை நீங்கள் லாங் டேர்முக்கு எஃப்எம்சிஜி பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டாக்கு கூட நீங்கள் லாங் டேர்முக்கு 50 50 இருக்கிற ஸ்டாக்குகளை நீங்கள் வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் வாங்கலைன்னா, ஸோ நீங்கள் வாங்கலாம். 50 50 இருக்கிற ஸ்டாக்குகளை நீங்கள் வச்சுக்கலாம். 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 50 50
இந்த ஐடிசிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஐடிசி வாங்கலாம். ஓகே, ஐடிசியை பற்றி நம்ம இடையில வந்து நெக்ஸ்ட்டு நாளைக்கே கூட நம்ம ஒரு பார்க்கலாம். ஓகே, இப்போது நீங்கள் இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக செல் சைடு போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த ஆட்டோ இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்ரைடே வந்து ஒரு 2% வந்து கீழே விழுந்திருக்கு. உங்களுக்கு அதோட ப்ரீவியஸ் சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அகைன் மறுபடியும் இன்னும் ஃபர்தர் ஃபால் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இனிமேல் கீழே விடும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 20,189. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 22,000 இன்னும் ஒரு 1,900 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடில் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் நிறைய இருக்குது. தாராளமாக விழுகும். ஸோ இப்போது நீங்கள் ஒரு டாடா மோட்டாராக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு நீங்கள் எந்த ஸ்டாக்கை வந்து வச்சுருக்கீங்களோ, ஸோ அதை இப்போ நீங்கள் அக்குமுலேட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஃபர்தர் ஃபால் வர்றதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. அப்படின்றதுனால நீங்கள் கொஞ்சம் ஒரு 2-3 டேஸ் வெயிட் பண்ணி இந்த சப்போர்ட்டு வரும்போது நீங்கள் எந்த ஸ்டாக்கை ஒரு லாங் டேர்முக்காக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் டேர்முக்காக இருக்கட்டும், நீங்கள் எது வாங்கி வச்சுருக்கீங்களோ அதை அக்குமுலேட் பண்ணுறதுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் இண்டெக்ஸையும் பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இண்டெக்ஸ் வந்து ஃபார்மா. இந்த ஃபார்மா செக்டார் வந்து ரொம்பவே இப்போ ஒரு ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறையவே ஏறின ஒரு இண்டெக்ஸுகளை இதுவும் ஒன்று. உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட இண்டெக்ஸை பாருங்கள், எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னு பாருங்கள். 2023 இந்த 1 இயரில் கிட்டத்தட்ட 11,000 பாயிண்ட்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 23,000 பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா 12,000 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடில் போயிருக்கு. ஸோ இப்படி போன இந்த ஃபார்மா நெக்ஸ்ட்டு விழுகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. இப்படி ஏறினதுனால கீழே விழுகும் அப்படின்னு நான் சொல்ல வரல, அதுக்கான ஒரு காரணமும் இருக்குது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு கரெக்டாக ட்ராப் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரைடே, அதாவது போன வீக் வந்து டவுன் சைடில் தான் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து அதோட விக்கு, அதாவது இந்த சேனலை வந்து அதோட விக்கில் வச்சோம் அப்படின்னா தான் உங்களுக்கு சப்போர்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ மார்க்கெட் கீழே விழுகிற சூழ்நிலையில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஃபார்மா செக்டாரில் இருக்க ஸ்டாக்ஸுக்கெல்லாம் கீழே விழும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி விழுந்திருக்கு, இன்னும் சில ஸ்டாக்ஸுக்கெல்லாம் கீழே விழுந்திருக்கு, நல்லாவே உங்களுக்கு கீழே விழுந்திருக்கு. அப்படின்றப்ப என்னை பொறுத்தளவு நெக்ஸ்ட் ஃபால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆட்டோ செக்டரில் ஆல்ரெடி வந்துருச்சு, அகைன் இன்னொரு ஃபால் வரும் நம்ம இப்போ பார்த்த மாதிரியே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபார்மா, மூணாவது ஐடிலையும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஃபால் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம அந்த இண்டெக்ஸையும் பார்த்துருவோம். ஓகே, இப்போது நிஃப்டி இண்டெக்ஸை நம்ம அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஸோ நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மைனர் ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். இந்த மைனர் ட்ரெண்டை க்ரீன் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா. மைனர் ட்ரெண்டை பிரேக் பண்ணி இந்த போன வாரம் வந்து உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது அப்போ ஐடி செக்டார் வந்து கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. இன்னும் அதுக்கான கன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. அதாவது இந்த ப்ரீவியஸ் லோவை, இந்த 40,236 அப்படின்ற இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மட்டுமே நெக்ஸ்ட்டு அடுத்த ஃபால் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ ஒருவேளை என்னை பொறுத்தளவு இந்த 40,236 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட்லேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். இது ஒரு மைனர் ட்ரெண்டு தான், மைனர் சப்போர்ட்டு தான். இந்த மைனர் சப்போர்ட்லேருந்து அப்சைடில் போயிட்டு மறுபடியும் அகைன் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இப்போ இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன ஆகுன்றதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஒருவேளை இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 38,522 அப்படின்ற இந்த புள்ளி வரைக்கும் வர்றதுக்கான, இந்த பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஒருவேளை நான் சொன்னது என்னென்னா, இந்த 40,236 அப்படின்ற அந்த எல்லையை உடைச்சால் மட்டுமே. ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட அந்த ஸ்டாக்குகளை பார்த்துருவோம். ஸோ இப்போ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வேகமாக தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டென்ட் வந்து கொஞ்சம் பெருசாகிட்டே போகுது. நான் மோஸ்ட் ஆஃப் த இண்டெக்ஸ் வந்து பார்த்துட்டோம், ரொம்ப முக்கியமான இண்டெக்ஸ்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்குக்கு போயிடுவோம். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஃபஸ்ட்டு ஸ்டாக் BEML. ஸோ இந்த BEML அதோட ஆல் டைம் ஹையில் இருந்து நான் கொஞ்சம் வேகமாகவே போகிறேன். ஏன்னா கண்டென்ட் ரொம்ப நீளமாக வரும்.
ஸோ வீடியோ ரொம்ப நீளமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் வேகமாகவே போகிறேன். ஸோ 5466ன்றது பிஎம்எலோட ஆல் டைம் ஹை. அந்த ஆல் டைம் ஹையில் இருந்து இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஃபால். இந்த ஃபால் இப்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 2634. ஸோ அது ப்ரீவியஸ் ஹையில் உங்களுக்கு சப்போர்ட்டில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அகைன் இது கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த கோல்டன் ரூல்ஸை பயன்படுத்துங்க. ஸோ நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னால் நீங்கள் இந்த கோல்டன் ரூல் ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு வாங்க வேண்டாம். ஸோ ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த 2634 சும்மா ஒரு பாதியை வாங்கலாம். இப்போது ஒரு 30,000 நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்குக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்கீங்க. 30,000 அதில் ஒரு 5,000 மட்டும் நீங்கள் இப்போ இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு ஃபால் இந்த 2014 1914 இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு இந்த கோல்டன் 3ஆக பிரிச்சிருப்போம் இல்லையா, அதில் மீதி இருக்கிற 5,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபால் வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபால் வர்றதுக்கான வந்தால் கண்டிப்பாக இந்த 1750 பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. ஏன் இந்த 1750 அப்படின்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு அதுக்கான ரீசன் தான் இப்போ நம்ம பார்த்துருவோம். அதோடு இதுக்கு முந்தைய இந்த மல்டி இயர் பிரேக் அவுட்டில் இந்த ட்ரெண்ட் லைன் அந்த சப்போர்ட்டெல்லாம் கனெக்ட் பண்ணி நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இதுதான் லாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக அந்த ஸ்டாக் எவ்வளோ பெரிய ஃபால் வந்தாலும் இந்த 1700 அப்படின்ற இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இதுக்கு கீழே இந்த ஸ்டாக் கீழே வரவே வராது, நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா இன்னும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்தர் ஃபால்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் 900 பாயிண்ட்ஸ் வந்து நான் டவுன் சைடில் சொல்லியிருக்கேன். அது வரைக்கும் வரலாம், கண்டிப்பாக வரும் சொல்ல முடியாது, வரலாம். அதனால் நீங்கள் அந்த உங்களோட ஃபண்டை வந்து 3ஆக பிரிச்சுக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டது தான் செகண்ட் M&M. ஸோ இந்த M&M வந்து உங்களுக்கு ஃப்ரைடே வந்து ஒரு 6% வந்து டவுன் சைடில் 6% வந்து விழுந்திருக்கு. ஸோ M&M வந்து 6% விழுந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட கன்சல்டேஷன் ஜோனை வந்து உங்களுக்கு பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இது வரைக்கும் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கான செல்லிங் வரலை. அது ஒரு ட்ரெண்ட் லைனில் தான் உங்களுக்கு மூவ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே தான் உங்களுக்கு மூவ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அதை பிரேக் பண்ணியிருக்கு, பட் க்ளோஸ் வரல. பிரேக் பண்ணியிருக்கிறதுனால இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2511 வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இது என்ன ஆகும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த M&Mல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை தவிர்க்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து 3200 இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறது ஒரு 600 பாயிண்ட்ஸ் மட்டுமே டவுனாக ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. அப்படின்றப்ப நம்ம இந்த ஸ்டாக்கில் வந்து இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, அக்குமுலேட் பண்ணவும் வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது. நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வெயிட் பண்ணணும். நம்ம வெயிட் பண்ணி அக்குமுலேட் பண்ணுறது புத்திசாலித்தனம். ஏன்னா இந்த ஸ்டாக்கு வந்து உங்களுக்கு இதோட ரேலி பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னமாக ஏறி இருக்குது. ஸோ இதோட அப்சைடு பார்த்தீங்களா, இந்த 2023 பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் 1500 பாருங்கள், 1400 இந்த ஸ்டாக்கு இப்போது அதோட ஹை 3300 வைங்களேன். இவ்வளோ பெரிய அப் ட்ரெண்டு போன அந்த ஸ்டாக் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கூட வரல, இப்போ தான் வரவே ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்றப்ப நம்ம இந்த ஸ்டாக்லேருந்து கொஞ்சம் தூரமாக நின்று இந்த ஸ்டாக்கை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு டெய்லி வாட்ச் பண்ணிக்கிட்டு இருங்க. அதை மட்டும் இப்போது நம்ம செய்வோம். ஸோ கீழே வரட்டும், வந்ததுக்கப்புறமா ஒரு நல்ல ஸ்டாக்கு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் வந்து IRCTC. இந்த IRCTC அதோட ஆல் டைம் ஹை இந்த 1112 இப்போ இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது 731 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாக்கை இப்போ நம்ம அக்குமுலேட் பண்ணலாமா? நம்ம கோல்டன் ரூல்ஸை நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாக்குக்குமே அப்ளிகபிள் தான். ஓகே, நீங்கள் அந்த கோல்டன் ரூல்ஸை பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாகவே இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த சப்போர்ட்டில் இந்த 731 நீங்கள் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். இந்த 731 659 வரைக்கும்
நீங்கள் உங்களோட ஃபண்டில் ஃபஸ்ட்டு 3ல் 1 பங்கை மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த ஃபால் உங்களுக்கு 659லேருந்து 640 இதோட விக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் 638லேருந்து இந்த 638 வரைக்கும் இந்த 638லேருந்து 569 ஒரு வேளை கீழே இறங்கினால் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நெக்ஸ்ட் இருக்கிற ஒரு செகண்ட் போர்ஷனையும் நீங்கள் இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். தேர்டு ஒரு பார்ட் வச்சுருப்பீங்க இல்லையா, அதை நீங்கள் இந்த ஸ்டாக் எந்த ஒரு ஸ்டாக்கும் உடனே வி ஷேப் ரெக்கவரி வருதுன்றது அரிது தான். ஸோ நிறைய டைம் உங்களுக்கு ஒரு சைட்வேஸ் போய் அதுலேருந்து பிரேக் அவுட் ஆகி தான் அப் சைடில் போகும். அப்படி அகைன் மறுபடியும் பிரேக் அவுட் ஆகும்போது உங்களுக்கு நம்ம இன்னொரு பார்ட்டையும் 3வது பார்ட்டையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக 3வது பார்ட்டையும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஓகே, இந்த நெக்ஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட லாஸ்ட் ஸ்டாக் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸும் அமராஜா பேட்டரியும் நம்ம ரெண்டையும் பற்றியுமே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்துருக்கோம். ஸோ இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமராஜா எக்ஸைட் ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஸ்டாக்குகளில் ஒன்று. ஸோ இப்போ நம்ம எப்படி சொல்கிறது, ஃபினான்ஸ் மினிஸ்டர் உங்களுக்கு வந்து பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த லித்தியம் பேட்டரிக்கு மானியம் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம எப்படி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க பெரிய கம்பெனிகளில் இது 2 மட்டும்தான். ஸோ இது 2 கம்பெனியும் கண்டிப்பாக உங்களுக்கு இதனால் பயனடைய போகுது. ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான ஸ்டாக் இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். இதை நீங்கள் தாராளமாக ஒரு ஷார்ட் டேர்முக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு லாங் டேர்முக்காக இருக்கட்டும், நீங்கள் தாராளமாக கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ ஒரு வேளை நீங்கள் இப்போ அக்குமுலேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா, நல்ல ஸ்டாக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு ஃபியூச்சரும் இருக்குது. இந்த ஸ்டாக் இருக்கிற செக்டார் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்ஸான ஒரு செக்டார் தான். அப்படின்றப்ப நம்ம உடனே நம்ம அக்குமுலேட் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். நம்ம கோல்டன் ரூல்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் இதுக்கும் அப்ளிகபிள் தான். ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்னை கேட்டால் இந்த 346 வரும்போது, இப்போ 365 இருக்குது, 346 வரும்போது நீங்கள் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபால் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. மார்க்கெட் கீழே விழுச்சுன்னா கண்டிப்பாக வரலாம். அப்படி வர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட இதுக்கு முன்னாடி இந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரேலி கொடுத்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 304லேருந்து இப்போ நம்ம 600 செல்கிற வரைக்கும் அப்சைடில் போச்சு. இப்போது இந்த ஸ்டாக் இந்த 346ன்ற இந்த சப்போர்ட்டை உடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த 304லேருந்து 293 இந்த சப்போர்ட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. என்ன கேட்டால் இந்த ஸ்டாக் வரும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். இதுக்கு அப்படி வந்துச்சு அப்படின்னாலும் சரி, இல்லை வரலைனாலும் சரி, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ வந்தால் நமக்கான ஒரு நல்ல ஸ்டாக் ஒரு சீப்பான ப்ரைஸில் கிடைக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த ஸ்டாக் வந்து இந்த 346ல் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபால் வரும், இல்லை மார்க்கெட் கீழே விழுகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் வியூஸ் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.